தளபதி விஜய் நடிச்ச ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் அப்பவே இந்த படம் பாலகிருஷ்ணா நடிச்ச பாகவத் கேசரியோட ரீமேக் தான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இது பத்தின அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் யாருமே குடுக்கல. எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நீங்க வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. இதுலேருந்தே நமக்கு கிளியராவே தெரிஞ்சிடுச்சு, இந்த படம் கண்டிப்பா பாகவத் கேசரியோட ரீமேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ட்ரெய்லர கூட அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. பட் கொஞ்சம் கொஞ்சம் விஜய்க்கு தகுந்த மாரி, நம்ம ஃபேன்ஸுக்கு நம்ம தமிழ்நாடு ஃபேன்ஸுக்கு தகுந்த மாரி நெறைய விஷயங்கள் மாத்தியிருக்காங்க. முக்கியமா விஜய் ஃபேன்ஸ் இப்ப பண்ண வேண்டியது, உடனே போய் பாகவத் கேசரி படத்த பார்த்துட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால இப்ப நீங்க இதான் கன்ஃபார்ம் ரீமேக் அப்டின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. அதனால இனிமே பார்க்காதவங்க அந்த படத்த பார்த்துறாதீங்க. ஏற்கனவே பார்த்தவங்க இந்த படத்த இன்னொரு தடவையும் பார்த்துறாதீங்க. அப்டி பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஜனநாயகன் படம் அந்த அளவுக்கு புடிக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. இந்த படம் கேசரியா இருந்தாலும் சரி, உப்மாவா இருந்தாலும் சரி, இது விஜய் படம் அவ்வளோதான். மக்கள் விஜய்க்காகவே நெறைய பேர் போய் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம இது கடைசி படம் அப்படின்றதுனால, நிச்சயமா எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்ப்பாங்க. படம் நிச்சயமா பெரிய லெவல்ல வெற்றி அடையும். உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் புடிச்சிருக்கா? இல்லைன்னா பராசக்தி படத்துக்கு வெயிட் பண்றீங்களா? உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.